நான் இருக்கிறேன் என்று ஆட்கொண்டு அருள் புரிவதே இறை தத்துவம். துதிப்போருக்கு வல்வினை போம் துன்பம் போம் என்று அரவணைத்து அருளி கொண்டிருக்கிற நன்னீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மூலமாக அந்த புனித நீர் தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. செய்தியாளர் சுடலைமுத்து இணைந்திருக்கிறார். சுடலைமணி செல்வன், என்ன நடந்து கொண்டிருக்கிறது விவரியுங்கள். நிச்சயமாக, அதாவது காட்சிகளை பார்த்தாலே தெரியும். கரெக்டாக தொடர்ந்து தீபாராதனை பூர்ணாகுதிகள் நடந்தது. அதைத் தொடர்ந்து கடம் புறப்பட்டு ராஜகோபுரம் 137 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரத்திற்கு கடம் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு சிறப்பு தீபாராதனைகள் நடந்தது. சரியாக காலை 6:22 மணிக்கு இந்த குடமுழுக்கு என்பது நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா என்ற கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து ஏற்கனவே தமிழில் மந்திரங்கள் போது இந்த குடமுழுக்கு விழாவை நடத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் தமிழிலும் மந்திரங்கள் ஓதப்பட்டு இந்த குடமுழுக்கு விழா என்பது நடைபெற்றது. தொடர்ந்து தற்போது ராட்சத ட்ரோன்கள் 20க்கும் மேற்பட்ட ராட்சத ட்ரோன்கள் மூலம் தற்போது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கும் பணி என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. நம்மால் காட்சியில் பார்க்க முடிகிறது. மேலும் கடற்கரை பகுதியில் உள்ள பக்தர்கள் மீதும் 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு ஒரு ட்ரோனில் 10 லிட்டர் வீதம் இந்த புனித நீர் என்பது ஊற்றப்பட்டு தற்போது பக்தர்கள் மத்தியில் இந்த புனித நீர் என்பது தெளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ராஜகோபுரம் மட்டுமல்லாமல் உற்சவர், மூலவர், வள்ளி தெய்வானை, நடராஜர், அதே போல் சண்முகர் உட்பட அனைத்து சன்னதியில் உள்ள புனித கலசங்களுக்கும் தற்போது புனித நீர் என்பது ஊற்றப்பட்டு வருகிறது. அதனை பக்தர்கள் நேரில் நின்று முருகனுக்கு அரோகரா என்ற கோஷமிட்டபடி தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முருகனினுடைய பிறப்புமே ஒரு தத்துவத்திற்கு உட்பட்டதோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் நெற்றி கண்ணில் பொய்கையில் பிறக்கிறான். பிறகு அங்கு பார்வதி அணைத்துக் கொள்ளும் பொழுது 6 முகனாக இணைகிறார். இது எல்லாம் எந்த தத்துவத்தை உணர்த்துகிறது? முருகப்பெருமான் நெற்றி கண்ணிலிருந்து பிறந்தார். ரொம்ப அழகா சொன்னீங்க பூங்குழலி. அவர் பிறப்பதற்கு முன்பு, அவதாரம் செய்வதற்கு முன்பு அதே நெற்றி கண்ணால் ஒருவன் இறந்து போனான். அவனுக்கு பேர் என்னன்னா மன்மதன் பேர். மன்மதன் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணால் இறந்து போனான். அதே நெற்றிக் கண்ணிலிருந்து முருகப்பெருமான் அவதாரம் செய்தார். இது என்ன தத்துவம் தெரியுமா? மன்மதன்னா யாரு? ஆசை, வேட்கை, இன்னும் 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 என்று நம்முடைய ஆசையை தூண்டக்கூடியவன் இல்லையா? என்னெல்லாம் தீமை இருக்கோ அதற்கெல்லாம் காரணமானது. இப்போ முருகனுடைய பிறப்பு, அவதாரம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, எங்கே தீமை இருக்கிறதோ, எங்கே மனதை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதோ, அது அழிந்த பிறகுதான் அங்கே முருகன் வருவான் என்பதுதான். நெற்றிக்கண்ணிலிருந்து முருகன் பிறப்பதற்கு முன் அதே நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிந்து போகிறான் இல்லையா? அந்த தத்துவம் அதுதான். முதல்ல தீமை இல்லாத இடத்திற்குத்தான் முருகப்பெருமான் வருவான். அது மட்டும் இல்ல, ரொம்ப அழகா கேட்டீங்க. நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு பொறியாக பிறக்கிறார், பிறகு கங்கைக்கு சேருகிறார். ரொம்ப அழகா அந்த தத்துவம் பாருங்க. கடவுள் அப்படின்ற அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத அறிவியல் உண்டு, அறிவியல் அறிஞர்கள் உண்டு. ஆனா அறிவியல் பிரபஞ்சத்தை ஏற்றுக்கொள்ளும். பிரபஞ்சம் என்பது உண்மை, யூனிவர்ஸ் என்பது உண்மை அப்படின்றத அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்ளும். அவங்க சொல்றாங்க, பிரபஞ்சம்னா என்ன தெரியுமா? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5ம் சேர்ந்தது பிரபஞ்சம். இது கிட்ட நீங்க ஒரு வேண்டுதலை சொன்னீங்க அப்படின்னா, அதாவது மனசுல ஒரு விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் அதை முன்னிடம் கொண்டு சேர்க்கும். இது அறிவியல் சொல்லுது இல்லையா? இப்ப முருகனுடைய பிறப்ப பாருங்க. ஆகாயத்திலே இருக்கக்கூடிய அந்த தெய்வம், ஆகாயம் வந்துருச்சு. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் நெருப்பு பொறிகளாக பிறக்கிறார். நெருப்பு வந்துருச்சு. அந்த நெருப்பை வாயு கொண்டு போய் கங்கையிலே சேர்க்கிறார். வாயு வந்துருச்சு. கங்கை சரவண பொய்கையிலே கொண்டு போய் சேர்க்கிறது. அது 2ம் நீர். ஆகாயம், நெருப்பு, காற்று, நீர். அங்கே நிலத்தில் முருகப்பெருமான் உருவாகி அவன் வாழ்ந்து பல அற்புதங்களை செய்தான். இப்ப குடமுழுக்க பெருவிழாவிற்கு கூட நம்ம நிறைய விளக்கம் பார்த்தோம். வானத்திலே இருக்கக்கூடிய இறை சக்தியை நெருப்புக்கு கொண்டு கும்பாபிஷேகம் செய்வதற்கு முன்பாக யாகசாலை அமைத்து அதிலே இருக்கக்கூடிய தீர்த்த குடங்களுக்கு மாற்றி அதை கொண்டு நாம் கும்பத்திலே ஊற்றுகிறோம். அந்த இறை சக்தியை பூமிக்கு கொண்டு வருவதுதான் குடமுழுக்க பெருவிழா. நம்ம பார்த்தோமே, அதனோடு தொடர்புடையதுதான் முருகனுடைய பிறப்புமே. அவன் 5 பூதங்களின் சக்தியாக இருக்கிறான். ஆகாயம், நெருப்பு, நீர், நிலம், காற்று இவற்றோடு தொடர்புடைய பிறப்பாக
முருகப்பெருமானுடைய பிறப்பு இருக்கிற காரணத்தால் அறிவியல் என்ன சொல்லுது? பிரபஞ்சம் என்பது உண்மை, உங்களுடைய விருப்பத்தை பிரபஞ்சம் நிறைவேற்றும், நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்ற அறிவியல் சொல்கிறதே அதேதான் முருகப்பெருமானுடைய பிறப்பும். அதுதான் ரொம்ப அழகா நீங்க கேட்டீங்க. அங்கே கலசங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பூஜை முறைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாதவிந்து கலாதி நமோ நம, நமோ நம வெகுகோடி நாம சம்பு குமாரா நமோ நம, நாகல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாரா என்று முருகப்பெருமானை இந்த குடமுழுக்கு நேரத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். முருகப்பெருமானுடைய பிறப்பு உணர்த்தக்கூடிய தத்துவம் என்ன என்றால், தீமை இருக்கும் இடத்தில் முருகன் வரமாட்டான், தீமை அகன்ற பிறகுதான் முருகன் வருவான். அதையே கச்சியப்பர் சொல்கிறார், எவ்வளவுதான் கொடுத்தாலும் அவனை தூயவனாக்கி, தீயவை புரிந்தாரேனும், நீங்க தீமையே செய்திருந்தாலும் தூயவராக்கி முருகப்பெருமான் ஆட்கொள்வான் என்பதும் பிரபஞ்ச தத்துவம் என்று இன்றைக்கு அறிவியல் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு இவற்றோடு தொடர்புடைய அந்த பிறப்பு தான் முருகப்பெருமானுடைய பிறப்பு. இதுதான் அவனுடைய பிறப்பின் தத்துவம். கேட்டதை கொடுக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் வடிவமாகவும் பிரபஞ்சத்தை ஆட்கொண்டிருப்பவனாகவும் முருகப்பெருமான் இருக்கிறார். நான் தொடக்கத்திலே சொன்னேன், சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இரு ஊடகத்தின் வாயிலாக ஒரு ஓரமாக நின்று முருகா முருகா என்று சொன்னவர்களுக்கு கூட இந்த புண்ணியம் உண்டு. நீங்க உங்களுக்கு தெரியும், சபரிமலை வழிபாட்டுல பாவ மன்னிப்பு மாதிரி கேட்போம், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும். அது மாதிரி இல்லத்தில் இருந்தபடியே முருகனுடைய பாதத்தை சிக்கனை பற்றி, முருகா கந்தவேல் கடம்பா பன்னீர் கையை வைத்து இந்த உலகத்தின் பரம்பொருளாக இருக்கக்கூடியவனே, உன்னுடைய பாதத்தை சிக்கனை பற்றி குடமுழுக்க காண்பதற்கு நாங்கள் ஊடகத்தின் முன்னே அமர்ந்து பார்த்திருக்கிறோம்னா அங்க போகாதவங்களுக்கும் அந்த புண்ணியம் உண்டு. எப்படின்னு கேட்டா, நீங்க முருகப்பெருமானுடைய அப்பா யாரு? சிவபெருமான். 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை எழுதிய உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வெளி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும்னு பெரியனார். மன்னன் கர்லால் கோயில் கட்டினார். ஆனால் அம்மையப்பனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் மன்னன் கட்டிய கோயிலுக்கு போகவில்லை, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னைக்கு பக்கத்திலே 32 மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய, பயப்படக்கூடாது, 32 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய திருநின்ற ஊர் ஏழை அந்தனர் பூசலாருடைய கோயிலுக்கு குடமுழுக்கு போனார்னா கடவுள் அன்புக்குத்தான் அகப்படுவான். அதைத்தான் இந்த குடமுழுக்கு பயன் நமக்கு சொல்லுது. வேதம் படிக்கல, ஆகமம் தெரியல, எதுவும் தெரியல, ஆனா கடவுளுடைய கண்ணிலிருந்து குருதி வந்தது என்பதற்காக தன் கண்ணையே கொடுத்த போது கடவுளே வந்து ஆட்கொண்டு, நீ கண் அப்பன், எனக்கு கண்ணையே கொடுத்ததனால் நீ தின்னப்பன் அல்ல கண்ணப்பன் என்று கடவுளை ஆட்கொண்டார். உங்களுக்கு தெரியும். இன்னொருவர் பிள்ளைக்கரியே கேட்டாரு, கடவுளுக்காக கொடுத்தார். அவர் பேர் சிறுத்தொண்டர்னு பேரு. கமலவதிங்கிற ஒரு தாய். இன்னும் ஒரு அதை விட இன்னொன்னு சொல்றேன், காளையார் கோவில் கோபுரத்தை தவிர்ப்போம்னு சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் சொன்னது, பொண்ணுக்காக பொருளுக்கு. அதிகாலை கடலோரம் போனீங்க, மக்களை சாதிச்சீங்க, யாகசாலையை பார்த்தீங்க, சிறப்பு அரங்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். அவங்க எல்லாம் எத்தனை இடர்பாடுகளுக்கு மத்தியில் அங்க இருப்பாங்க. இடர்பாடே இல்லாம இல்லத்திலிருந்து எத்தனை பேர் அரோகரான்னு நம்ம தொலைக்காட்சியில பார்த்து சொல்லியிருப்பாங்க. சொல்கின்றேன், தினசரி பூஜை நடந்தால் நித்திய பூஜை, அதை குறையை போக்குவது பிரம்மோற்சவம், பிரம்மோற்சவத்து குறையை போக்குவது பெருஞ்சாந்தி பெருவிழா. ஒரு குடமுழுக்கை பார்த்தால் 12 ஆண்டு காலம் ஆயுள் நீடிக்கிறது. பார்க்க முடியவில்லை என்றால் மண்டலாபிஷேகத்திற்குள் பார்க்கலாம். எப்படி கோபுரம் உச்சியில் நின்று இந்த கலசம் ஒளிவிடுகிறதோ அது போல குடமுழுக்கை பார்த்த நம்முடைய வாழ்க்கையை கொடு, ப்ரொடியூசருக்கு ப்ரமோஷனை கொடு, எங்களுக்கும் உங்களுக்கும் சேர்ந்து. அவனுடைய பிள்ளை அதான் சொன்னாங்க, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் நாங்கல்ல. ஆனா சிவபெருமான் வந்து இவர்கிட்ட கேட்டாரு, ஓங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கம் கேட்கணும், அதை சொல்ல தெரியுமா உனக்குன்னு ஒண்ணு. உலகத்திலேயே முதல்ல முருகன் தான். இப்ப நான் ஆசிரியர், நீ ஸ்டூடெண்ட், கைகட்டி வாய் பொத்தி கேட்கணும். இந்த கற்பூரத்தை காட்டுறாங்களே திருப்ப திருப்ப திருப்ப, ஏற்கனவே நாம் பார்த்த காட்சியை நேயர்களுக்காக மீண்டும் மீண்டும் காட்டுறோம். ஏன்? ஆணவம் கண்மம் மாயை இல்லாது கற்பூரம் போல நம்முடைய இதயத்தை இருப்பார். கச்சியப்ப சிவாச்சாரியார்